السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 73வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை, இல்மை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, நற்குணங்களை தந்தருள்வானாக. அருமையானவர்களே, 73வது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், வழங்கப்படுகிற ஜக்காத்தை நல்லோர்களுக்கு வழங்க வேண்டும், தீயோர்களுக்கு வழங்கிவிடக் கூடாது. என்பது குறித்து, அடுத்து இரண்டாவதாக தன் ஜக்காத்தை விலைக்கு வாங்குதல் தடை. தன் ஜக்காத்தை விலைக்கு வாங்குதல் தடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒருவர் தன் பொருளுக்கான ஜக்காத்தை கொடுத்து விட்டார். இவர் எந்த பொருளை ஜக்காத்தாக கொடுத்தாரோ அதே பொருள் விற்பனைக்கு வருகிறது. அந்த பொருளை இவர் விலை கொடுத்து வாங்கலாமா என்று கேட்டால் வாங்குவது கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலில் இஸ்திஹ்பாபு இஅதாயு ஸதகத்தில் ஸாலிஹீன. இஸ்திஹ்பாப்னா முஸ்தஹப்பு, விரும்பத்தகுந்தது. இஅதாயு ஸதகத்தி, ஜகாத்தை வழங்குவது முஸ்தஹப்பு லிஸ்ஸாலிஹீன, நல்லோர்களுக்கு. சதகாவை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அதாவது நல்லவர்களுக்கும் கொடுக்கலாம், நல்லவர்கள் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் நல்லவர்களுக்கு கொடுப்பது என்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது, விரும்பத்தகுந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் நல்லோர்கள் முற்படுத்தப்பட வேண்டும். அஸ்ஸகாத்து துஅதா லி முஸ்லிமின், ஜகாத் என்பது முஸ்லிமுக்கு கொடுக்கப்படும். இதா கான மின் அஹ்லி சிஹாமி, பங்குதாரர்களில் உள்ளவராக முஸ்லிம் இருந்தார் என்று சொன்னால் ஜகாத்தை முஸ்லிமுக்கு வழங்க வேண்டும். வதவில் இஸ்திஹ்காகி, தகுதியானவர்களுடைய, தகுதி உடையவர்களில் முஸ்லிம் இருந்தார் என்று சொன்னால் முஸ்லிமுக்கு ஜக்காத்தை வழங்க வேண்டும். சவாவுன் அகான சாலிஹன் அம் ஃபாசிகன், அந்த முஸ்லிம் என்பவர் நல்லவராக இருந்தாலும் சரிதான், அல்லது ஃபாசிகான பாவியான மனிதராக இருந்தாலும் சரிதான். அந்த ஜக்காத்து என்பது முஸ்லிமான மனிதருக்கு, அந்த ஜக்காத்துக்கு தகுதியானவராக இருந்தால் அவருக்கு வழங்கப்படும். அவர் நல்லவரா, சாலிகான மனிதரா அல்லது பாவியா, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லா என்றாலும் இதா ஹுலிம, அறியப்பட்டாலே தவிர, அன்னஹு சயஸ்தஹீனு பிஹா அலா இருத்திகாபி மா ஹர்ரம் அல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியத்தினை செய்வதற்கு ஜகாத்தினுடைய பொருளை கொண்டு அவர் உதவி தேடுகிறார் என்று அறியப்பட்டாலே தவிர அவருக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது ஆள் நல்லவரா அல்லது பாவியா, எப்படி இருந்தாலும் ஜக்காத்து கொடுத்துடலாம். அதே நேரத்தில் மார்க்கம் ஹராமாக்கியது, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியத்துக்கு செய்யறதுக்கு இந்த ஜக்காத்துடைய பொருளை அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அவருக்கு கொடுக்கக்கூடாது. ஃபஇன்னஹு யம்னஹு மின்ஹா, அதிலிருந்து அவர் தடுக்கப்படுவார். யாரு? ஃபாசிக், பாவியான மனிதர் தடுக்கப்படுவார். சத்தல் லில் ஸரீஅதி, தீமையை தடுப்பதற்காக வேண்டி. ஃபைதா லம் யுஹ்லம் அன்ஹு ஷைஉன், எதுவும் அவரிடமிருந்து அறியப்படவில்லை எனில், அவ் அல்லது உலிம, அறியப்படுகிறது, அன்னஹு சயன்தஃபிஉ பிஹா, ஜகாத்தை கொண்டு அவர் நல்ல பலனாக பயன்பெறுகிறார் என்று அறியப்பட்டாலும்,
அல்லது அந்த ஜகாத்துடைய காசை அவர் தீமைக்கு பயன்படுத்துவதை அறியப்படவில்லை என்றாலும் ஜகாத்திலிருந்து அவர் ஜகாத்து வழங்கப்படுவார். ஜகாத்துடைய பொருளிலிருந்து அவர் ஜகாத்தாக வழங்கப்படுவார். அப்ப நல்லோர்களுக்கு வழங்க வேண்டும், தீயோர்களுக்கு வழங்குவதில் ஒரு நிபந்தனை என்ன என்று சொன்னால், வெளிப்படையாக அவர் தீமைக்கு அந்த ஜகாத்தை பயன்படுத்துகிறார் என்று தெரிந்தால் மட்டும்தான் அதை அவருக்கு அதனை ஜக்காத்தை வழங்கக்கூடாது. அது அல்லாத நேரங்களில் அவருக்கு ஜக்காத்தை வழங்கலாம். ஒருவேளை நல்ல காரியத்திற்கு அவர் பயன்படுத்துகிறார், அந்த ஜக்காத்தின் மூலமாக அவர் நல்ல பயனை பெறுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத் வழங்கப்பட வேண்டும். அடுத்து வயம்பகி ஐ யஹுஸ்ஸல் முஸக்கி பி ஜகாத்திஹி. வயம்பகி அவசியமாக ஆகும், ஐ யஹுஸ்ஸ குறிப்பாக்குவது, அல் முஸக்கி ஜகாத்து வழங்கக்கூடியவர் குறிப்பாக்க வேண்டும், பி ஜகாத்திஹி தன்னுடைய ஜகாத்தை கொண்டு, அஹ்ல ஸலாஹி வல் இல்மி. அஹ்ல ஸலாஹ்ன நல்லோர்கள், வல் இல்ம்னா இல்முடையவர்கள், நல்லோர்களை உடையவர்களை தன்னுடைய ஜகாத்தை கொண்டு குறிப்பாக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜகாத்து கொடுக்கிறவர் யாராவது ஒரு முஸ்லீமை பார்த்து கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுல நல்லவர் யார் என்று பார்க்க வேண்டும். அதுல இல்முடையவரை தேடி பார்த்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பது அவசியம். அதே மாதிரி அர்பாபில் முரு ஆத்தி வல் ஹைரி. அர்பாபல் முரு ஆத், முரு ஆத்னா மனித தன்மைகள் உடையவர்கள், நல்ல தன்மைகள் உடையவர்கள். வல் ஹைர்னா நலவு, நலவு உடையவர்களை, நல்ல தன்மைகள் உடையவர்களை பார்த்து ஜகாத்தை கொடுப்பது அவசியம். ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால், ஃபஅன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிப்பு செய்யப்படுகிறது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் முஃமினி வ மஸலுல் ஈமானி, மூமினுக்கு உதாரணம், வ மஸலுல் ஈமானி ஈமானுக்கு உதாரணம். ஈமானுக்கும் மூமினுக்குமான உதாரணம் என்ன தெரியுமா? க மஸலில் ஃபரசி, குதிரையை போல. என்ன குதிரை அப்படின்னு கேட்டா, ஃபி ஆஹியதிஹி யஜூலு, அதாவது அதனுடைய தூணில், இந்த ஹீயுடைய அமீர் குதிரை, குதிரை தன்னுடைய தூணில் யஜூலு சுற்றுகிறது, சும்ம யர்ஜிஉ இலா ஆஹியதிஹி, திரும்ப தன்னுடைய தூணின் பக்கமே அது திரும்புகிறது. குதிரை எந்த தூண்ல கட்டப்பட்டிருக்கிறோ அந்த தூண்ல இருந்து எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப அந்த தூணுக்கு தான் வரும். அது சுத்துகிறது, அந்த தூணை தான் சுத்திக்கிட்டே இருக்கும், வேற எங்கேயும் போக முடியாது. அந்த தூணோடு கட்டப்பட்ட குதிரை எப்படியோ அதே மாதிரிதான் ஒரு மூமினும் ஈமானும். ஒரு குதிரைக்கு எப்படி தூணோ அதே மாதிரிதான் ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கான, ஒரு மூமினுக்கான தூண் எதுன்னா ஈமான். அவன் ஈமானத்தான் சுத்தி சுத்தி இருப்பான், எங்க போனாலும் அவன் ஈமான்ல வந்தான் நிற்பான், எந்த ஒரு சூழ்நிலையும் ஈமானை விட்டு அவன் விலக மாட்டான் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குதிரையை உதாரணம் காட்டி அற்புதமாக விளக்கி தருகிறார்கள். ஒயின்னல் முஃமின, நிச்சயமாக மூமினான மனிதன் யஸ்ஹு மறந்து விடுவான். சில வேளை மறதிங்கிறது மனிதனுக்கு ஏற்படும். சும்மா எர்ஜிஉ இலல் ஈமானி, பின்பு ஈமானின் பக்கம் அவன் திரும்பிடுவான். ஆஹா, மறந்து இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேனே என்று எண்ணி வருந்தி அவன் என்ன செய்து விடுவான், திரும்ப அவன் மறந்த காரியத்தின் பக்கமே மீண்டு விடுவான். உதாரணமாக ஒரு நேர தொழுகையை அவன் மறக்கிறான் என்றால் அவனுக்கு ஞாபகம் வரும், வந்ததற்கு பிறகு அவன் திரும்ப அந்த தொழுகையை தொழுவான். ஏதாவது நல்ல காரியத்தை செய்யாமல் விட்டு மறதினால் விட்டு விடுவான், ஞாபகம் வரும், திரும்ப அந்த காரியத்தை செய்வான். எப்படி இருந்தால் அவன் ஈமானின் பக்கம்தான் திரும்புவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சும்ம யர்ஜிஉ இலல் ஈமானி, பிறகு அவன் ஈமானின் பக்கமே திரும்புகிறான். அல் அத்கியா, எனவே உங்களுடைய உணவுகளை இரையச்சம் உள்ளவர்களுக்கு கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஈமான் உள்ளவர்களுக்கு, இரையச்சம் உள்ளவர்களுக்கு தங்களுடைய உணவுகளை கொடுங்கள் அப்படின்னு சொன்னா, பாவிகள் நிறைந்திருக்கிற உலகத்துல இரையச்சம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஒரு மூமின் ஈமானின் பக்கமே சுத்தணும். ஈமான் உள்ளவர், இரையச்சம் உள்ளவர், அவர்களையே தேடி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நபி அவங்க இந்த இடத்துல வலியுறுத்துகிறார்கள்.
வஅவுலு மஹரூஃபக்கும் அல் மூமினீன, உங்களில் மூமின்களில் உங்களில் நல்லோர்களை, மூமினான நல்லோர்களை நீங்கள் முற்படுத்துங்கள். வஅவுலு அப்படின்னு சொன்னா முதன்மைப்படுத்துங்கள். அப்போ பாவிகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நல்லோர்களை முற்படுத்தி அவர்களுக்கு உணவுகளை கொடுங்கோ அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக உணவு கொடுப்பதாக இருந்தாலும், தர்மமாக வழங்குவதாக இருந்தாலும், அதே நேரத்தில் ஜகாத்தாக கொடுப்பதாக இருந்தாலும், அது மூமின்களை பார்த்து நல்லோர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரவாஹு அஹ்மது, இந்த ஹதீஸை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பி சனதின் ஜய்யிதின், ஜெய்யிதான அறிவிப்பு தொடரில். சென்ற பாடங்கள்ல உங்களுக்கு நாம் இந்த சனது தொடர்களை குறித்துண்டான விளக்கங்களை எல்லாம் தந்திருக்கிறோம். இந்த இடத்துல சனதே ஜெய்யிதை பற்றி அறிய வேண்டும் என்று யாராவது விரும்பினீர்கள் என்று சொன்னால், கடந்த பாடங்களில் சனது ஜெய்யிது தொடர்பாக சொல்லப்பட்ட கருத்துக்களை பார்வையிடுக. ஹஸ்ஸனஹு சுயூத்தி, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அவர்களுடைய முஸ்னதுல 3வது பாகத்துல 55வது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, பாவிகள் அப்படிங்கிறதுல இப்னு தைமியா என்பவர் தொழுகையாளி இல்லாதவரை முக்கியத்துவம் படுத்துகிறார். தொழுகை இல்லாதவர் பாவியாவார், அந்த பாவிக்கு ஜக்காத்தை வழங்கக்கூடாது என்கிற கருத்தை இப்னு தைமியா தெரிவிக்கிறார். வகால இப்னு தைமியா என்பவர் சொல்கிறார், ஃபமன் லா யுசல்லி, யார் தொழாமல் இருக்கிறாரோ, மின் அகலில் ஹாஜாத்தி, தேவையுடையவர்களில் யார் தொழாமல் இருக்கிறாரோ, லா யுஅதா ஷிஆ, எதையும் அவருக்கு கொடுக்கக்கூடாது, ஹத்தா யதூப, தௌபா செய்கிற வரை. அவர் அந்த தொழுகையிலிருந்து தௌபா செய்து வயல் தசிம அதா அஸ்ஸலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவதற்கு அவர் தயாராகிற வரை அவருக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று இப்னு தைமியா என்பவர் கொடுக்கிறார். தொழுகை இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது. அந்த தொழுகை இல்லாத ஒரு மனிதர் தன்னுடைய பாவத்திலிருந்து அவர் மீளுகிறார், தௌபா செய்கிறார், அதற்கு பிறகு தொழுக ஆரம்பித்து விட்டார் என்றால் அவருக்கு ஜக்காத் கொடுக்கலாம் என்பது இப்னு தைமியாவுடைய கருத்து. வஹாதா ஹக்குன், இது சரியான கருத்து, இது உண்மையான கருத்து என்று நூலாசிரியர் தெரிவிக்கிறார். இதுவரை இப்னு தைமியாவுடைய கருத்து. வஹாதா ஹக்குன், இது சரியானது. தர்க்க சலாத்தி, ஏனென்றால் நிச்சயமாக தொழுகையை விடுவது என்பது இஸ்முன் கபீருன், பெரும்பாவம். மார்க்கத்துல பெரும்பாவமாக எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தகைய ஒரு பெரும்பாவங்களில் உள்ளதுதான் இந்த தொழுகை என்பது. லா யஸ்ஹு, கூடாது, ஐயுஹான முக்தரிஃபஹு, அந்த பெரும்பாவத்தை செய்யக்கூடியவருக்கு உதவி செய்வது என்பது கூடாது. ஹத்தா, எதுவரை எனில், யுஹ்திஸலில்லாஹி தௌபத்தன், அல்லாஹ்விடத்துல தௌபா அவர் செய்கிற வரை அவருக்கு உதவி செய்வது கூடாது. வயுல்ஹகு பிதாரிகி ஸலாத்தி, தொழுகையை விடக்கூடியவரோடு சேர்க்கப்படுகிறார். அல் ஹாபிசூன, ஆபிசூன என்று சொன்னால் மார்க்கத்தை பொடுபோக்காக அலட்சியமாக எண்ணக்கூடியவர், வீண் விலையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர். பல் முஸ்தஹ்திரூன லா யதாரவுன அன் முன்கரின், அல் ஹாபிசூன என்றால் அதனுடைய பொருள் பாவம் செய்பவர்கள், மற்ற பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்களை ஆபிசூன என்பது எடுத்துக்கொள்ளும். வல் முஸ்தஹ்திரூன அப்படின்னு சொன்னா அலட்சியப்படுத்துகிறவர்கள், மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள், இவர்கள் பெரும்பாவங்கள் எதுவும் செய்வதில்லை, ஆனால் மார்க்கத்தினுடைய காரியங்களை அலட்சியம் செய்கிறவங்க. அல்லதீன எப்படிப்பட்டவென்றால் லா யதவர்ரஊன அன் முன்கரின், பாவங்களை விட்டு தவிர்ந்து பேணுதலாக இல்லாமல் அலட்சியமாக இருப்பவர்கள். வலா யன்தஹூன லஹு அன் ஹய்யின், பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளாதவர்கள், பாவங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதாவது தொழுகையாளியாக இருக்கிறார், அதே நேரத்தில் மற்ற பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இந்த ஹாபிசூன, முஸ்தஹ்திரூன, இந்த வலா யன்தஹூன அன் ஹய்யின் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி வல்லதீன ஃபஸதத் லமா இருக்கும், அவர்களுடைய அந்தரங்கம் கெட்டு போனவர்கள், உள்ளம் கெட்டு போனவர்கள்,
மார்க்கத்தினுடைய காரியங்களை எதையும் அவர்கள் செய்யாமல் இருப்பது இல்லை. அதே மாதிரி தடுக்கப்பட்ட காரியத்தையும் செய்யறது இல்லை. ஆனால் கரெக்டா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்க இருக்கும். உள்ளம் கெட்டு போனவர்கள், அவர்களுக்கு கொடுக்கலாமானா ஜக்காத் கொடுக்க கூடாது. அவர்களையும் தொழுகை விடக்கூடிய மனிதர்களோடு சேர்க்கப்படும். வன் தமசத் ஃபித்ரத்துஹும், அவர்களுடைய மார்க்கத்தன்மை கெட்டு போயிருக்கும். பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் பேசுறது, இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். இவர்கள்ல நன்மையினுடைய தேடல் விடுபட்டு இருக்கும். நன்மை இவர்களிடத்துல இருக்காது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை செய்வாங்க, அவ்வளவுதான். தவிர்த்திருக்கக்கூடிய பெரும்பாவங்களை தவிர்த்திருப்பாங்க. ஆனா இது அல்லாம அவங்க நிறைய நன்மைகளை தேடுறதுங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. இவங்களிடத்துல இருந்து பெரிய அளவிற்கு நன்மைகள் வெளிப்படாது. ஃபஹாவுலா, எனவே இவர்கள் எல்லாம் லா யுஅதூன மின ஜகாத்தி, ஜகாத்து வழங்கப்படாதவர்கள் ஆவார்கள். ஜகாத் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது. இல்லா என்றாலும் இதா காணல ஹதாவு, கொடுப்பது ஆகியிருந்தால், யுவஜ்ஜிஹும், இவர்களை முன்னோக்க செய்யும், அல் விஜிஹத்த சாலிஹத்த, நல்ல முறைக்கு இவர்களை கொண்டு வரும் என்றிருந்தாலே தவிர. இவர்களெல்லாம் உள்ளம் கெட்டு போயிருக்கிறார்கள், செயல் கெட்டு போயிருக்கிறார்கள், ஆனால் மார்க்கத்துல பெரும்பாவத்தை செய்யறது இல்லை என்றிருந்தால் இவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக இவர்கள் அவர்களுடைய அந்த தீமையிலிருந்து மாறலாம், அவர்கள் நல்ல நிலைக்கு வரலாம், அவர்களுடைய உள்ளம் சரியாகலாம் என்கிற ஒரு சீர்திருத்தம் அவர்களிடத்திலே ஏற்படும் என்றால் கொடுக்கலாம். அலா சலாஹி அன்ஃபுஸிஹிம், அவர்களை சீர்திருத்துவதின் மீது இந்த ஜக்காத் கொடுப்பது என்பது இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வது கூடும். நன்மையை செய்வதின் மீது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களை நன்மையான காரியங்களை செய்ய தூண்டுவதன் மீது ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம ஜக்காத் கொடுப்பது மூலமாக ஏற்படும் என்றிருந்தால் தாராளமாக கொடுக்கலாம், தவறில்லை. ஒலி இஸ்திசாரதி ஹாசிஃபதி ததையுனி, மார்க்கத்தினுடைய விரும்பத்தகுந்த காரியங்களை எல்லாம் தூண்டிவிடும் அவர்களிடத்துல. மார்க்கத்துல ஒரு அதிகமான ஈடுபாடு அவர்கள் ஈடுபடுறதுக்கு நம்ம கொடுக்கிற ஜக்காத்து காரணமாக அமையும் என்றிருந்தால் அந்த மாதிரியான பாவிகளுக்கும் கூட ஜக்காத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம தலைப்பில பார்த்த மாதிரி இரண்டாவது விஷயத்துக்கு வந்துடுறோம். முதல்ல நல்லவர்களுக்கு தான் கொடுக்கணும், தொழுகை விடக்கூடிய மாதிரியான பெரும்பாவிகளுக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது. பெரும்பாவம் அல்லாத சில பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுப்பதும் கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு கொள்ளலாம் என்றால் கொடுக்கலாம் என்பதை நாம் முதல் கட்டமாக பார்த்து விட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் ஜக்காத்தாக தான் வழங்கிய பொருளையே விலை கொடுத்து வாங்கலாமா என்றால் கூடாது. நஹியுல் முசக்கி, ஜக்காத்து கொடுப்பவர், நஹியுல் முசக்கி, ஜகாத்து வழங்கக்கூடியவருக்கு தடை. ஐ எஸ்தரிய சதகத்தஹு, தன்னுடைய ஜகாத்தை விலை கொடுத்து வாங்குவது தடை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அல் முசக்கிய, ஜகாத்து வழங்கக்கூடிய மனிதருக்கு தடுத்தார்கள். ஐ எஸ்தரிய ஜகாத்தஹு, தன்னுடைய ஜகாத்தை தான் விலை கொடுத்து வாங்குவதை தடுத்தார்கள். ஹத்தா, எந்த அளவுக்கு எண்ணில், லா எர்ஜிஉ, அவர் திரும்பக்கூடாது, ஃபீமா தரக்கஹு லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹு அஸ்ஸவஜல்லவுக்காக வேண்டி, உயர்ந்தவனாகிய கண்ணியவனாகிய அல்லாஹுக்காக வேண்டி இவர் எதை ஜக்காத்தாக விட்டாரோ கொடுத்தாரோ அதுல இவர் மீண்டும் திரும்பும் வரை அதையே வாங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். கமா நகல் முஹாஜிரீன அனில் ஹவுதத்தி இலல் மக்கா, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து ஒரு மனிதர் போனவர் திரும்ப மீண்டும் மக்காவுக்கு வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தடுத்தார்களோ அத மாதிரியே கொடுத்த ஜக்காத்தை தானே விலை கொடுத்து வாங்குவதை நபி அவர்கள் தடுத்தார்கள். பஹத அன்ஃபாரகுஹா முஹாஜிரீன, ஹிஜ்ரத் செய்த நிலையில் மக்காவை விட்டு பிரிந்தவர் திரும்ப மக்காவுக்கு மீளுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் அல்லவா. இந்த ஹாவுடைய லமீர் மக்காவை பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. ஃபஅன் அப்துல்லாஹி இப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நிச்சயமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹமல, சுமந்தார்கள், ஹலா ஃபர்சின், ஒரு குதிரையில, ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையில ஒரு குதிரையில சுமந்தார்கள். ஃபவஜதஹு இபாஹு,
விற்கப்படுவதாக அதை பெற்றுக்கொண்டார்கள். எனவே நாடினார்கள் அதை வாங்குவதற்கு நாடினார்கள். அதாவது ஒரு பொருளை குதிரையில வைத்து அல்லாஹுடைய பாதையில ஜகாத் செஞ்சிட்டாங்க. ஜகாத் செய்யப்பட்ட அந்த பொருள் விற்பனைக்கு வருவதை பார்த்தார்கள், அதை வாங்கவும் நாடினார்கள். இந்த தருணத்தில் ஃபஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலிக்க, அதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டறிந்தார்கள். எப்படி அதை வாங்கலாமா, நான் கொடுத்த அந்த ஜகாத் பொருளையே நான் விலை கொடுத்து வாங்கலாமா என்று கேட்டார்கள். ஃபகால, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தப்தஉஹு, அதை நீங்கள் விலை கொடுத்து வாங்காதீர்கள். வலா தஉது ஃபீ ஸதகத்திக, உங்களுடைய தர்மத்தில் நீங்கள் மீண்டு விடாதீர்கள், நீங்க கொடுத்த தர்மத்தையே மீண்டும் நீங்களே வாங்கி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். ரவாஹு ஷைஹானி, இரண்டு ஷேக்குகள் இதனது ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவர்கள் யார்? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. அபூ தாவூத் வன் நசாய், இமாம் அபூ தாவூத் அவர்களும் நசாய் அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. புகாரி அல் புகாரியில இந்த ஹதீஸ் 1489வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. முஸ்லிம்ல 1621வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருகிறது. அபூதாவுதுல 1593வது ஹதீஸாக வருகிறது. வன் நசாய், நசாயில 5வது பாகத்துல 109வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. காலன் நபவி, இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா நஹியுன் தன்சீஹுன், இது நஹிய தன்சீஹ், அதாவது இந்த தடை என்பது விரும்பத்தகாத தடை. லா தஹரீமுன், ஹராம் அல்ல. இப்படி அதாவது தான் விற்ற அந்த பொருளை, தான் சதகாவாக ஜகாத்தாக கொடுத்த அந்த பொருளையே விலை கொடுத்து வாங்குவது தடை அப்படின்னு சொன்னா ஹராமா என்று கேட்டால் ஹராம் அல்ல. அதை வாங்காமல் இருப்பது நல்லது, விரும்பத்தகுந்தது. ஃபயுக்ரஹு, எனவே மக்ரூஹாக ஆகும். லிமன் தசத்தக பிஷையின், எதனை ஒரு மனிதர் சதகாவாக தர்மமாக கொடுத்தாரோ அந்த மனிதருக்கு. அவ் அஹ்ரஜஹு ஃபி ஜகாத்திஹி, தன்னுடைய ஜகாத்துல எந்த பொருளை யார் வெளியாக்கினாரோ அவருக்கு மக்ரூ. அவ் அல்லது கஃபாரத்தின் நதிரின், ஒரு நதிரை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எந்த பொருளை இவர் கொடுத்தாரோ அந்த பொருளை வாங்குவது அவருக்கு மக்ரூ. வநஹ்வி தாலிக மினல் குர்பாத்தி, நல்ல காரியங்களிலிருந்து இது மாதிரியான என்னென்ன காரியங்களுக்காக வேண்டி, என்னென்ன நோக்கங்களுக்காக வேண்டி இவர் வெளியாக்கினாரோ அந்த பொருளை ஐ யஷ்தரியஹு, அவரே வாங்குவது. மிம்மன் தஃபஅஹு ஹுவ இலைஹி, இவர் யாரிடத்துல கொடுத்தாரோ அவரிடமிருந்து அதனை விலைக்கு வாங்குவது மக்ரூஹ் தானே ஒழிய ஹராம் அல்ல. அவ் அல்லது யஹபஹு, யாருக்கு இவர் அன்பளிப்பு செய்தாரோ, அவ் அல்லது யதமல்லகஹு பிஹ்தியாரிஹி, தன்னுடைய விருப்பத்திற்கு இறங்க யாருக்கு சொந்தமாக்கி கொடுத்தாரோ அவரிடமிருந்து வாங்குவது மக்ரூஹு, ஹராம் அல்ல என்கிற சட்டத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். இது ஷாஃபி மதுஹபனுடைய சட்டம். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஃபம்மா இதா வரசஹு மின்ஹு ஃபலா கராஹத ஃபீஹி, ஜகாத்தாக வழங்கப்பட்ட பொருளிலிருந்து யாருக்கு வழங்கினாரோ அவரிடமிருந்து இவருக்கு வாரிசாக வந்தது என்று சொன்னால், வாரிசு சொத்தாக வந்தால் ஃபலா கராஹத ஃபீஹி, அதுல மக்ரூஹ் என்பதே இல்லை. விலைக்கு வாங்குறது மட்டும்தான் மக்ரூஹே ஒழிய வாரிசு சொத்தாக தான் கொடுத்த பொருளை மீண்டும் தனக்கு வரும் பொழுது அது மக்ரூஹா என்று சொன்னால் மக்ரூஹ் இல்லை, தாராளமாக அந்த சொத்தை வாங்கிக் கொள்ளலாம். அதற்கு அடுத்து இப்னு பத்தால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. வகால இப்னு பத்தால் அவர்கள் சொல்கிறார்கள், கரிஹ, மக்ரூஹாக ஆகும். அக்ஸருல் உலமாயி, உலமாக்கல்ல அதிகமானவர்கள் மக்ரூஹ் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஷிரா உர் ரஜுலி சதகத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய ஜகாத்தை தானே விலை கொடுத்து வாங்குவது மக்ரூஹ் என்று தெரிவித்திருக்கிறார்கள். லி ஹதீஸ் உமர் ஹாதா, இந்த உமருடைய ஹதீஸ், மேல உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் இருக்கல்லவா, இந்த ஹதீஸின் காரணத்தினால் மக்ரூஹ் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று இப்னு பத்தால் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் நவவி அவர்கள் எந்த கருத்தை தெரிவித்தார்களோ அதே கருத்தை தான் இப்னு பத்தால் அவர்களும் தெரிவிக்கிறார். வகால இப்னுல் முந்திர் என்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ரஹஸ ஃபி ஷிராயு சதகத்தி
ரஹ்ஹஸ அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் ஃபி ஷிராஇ சதகதி, ஜகாத்தை விலைக்கு வாங்குவது கூடும் என்று அனுமதி அளித்திருக்கிறார்கள். அல் ஹசன் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இக்ரிமா அவர்களும் ரபீஹா அவர்களும் வல் அவுசாயி அவர்களும், இந்த நால்வரும் ஜகாத்து பொருளை விலை கொடுத்து வாங்கலாம், தான் கொடுத்த ஜகாத்து பொருளையே தானே விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கிறார். இப்னு ஹஸம் என்பார் இந்த கருத்தை அவர் ஏற்றம் பெறச் செய்கிறார். இது நல்ல கருத்து என்று அவர் ஆதரிக்கிறார். எந்த கருத்தை? இந்த நால்வருடைய கருத்தை வாங்கிக்குவது அனுமதி. வஸ்ததல்ல பி ஹதீஸ் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறார் யார்? இப்னு ஹஸம். கால அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஹுல்லு சதகா, ஜகாத் என்பது ஹலாலாகாது லி கனியின் செல்வந்தருக்கு, இல்லா லி ஹம்சத்தின், ஐவருக்கே தவிர. யாரு? லி காஸின் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையில போராடக்கூடிய செல்வந்தருக்கு ஜகாத் என்பது கூடும். அவுலி ஹாமிலின் அலைஹா, அல்லது ஜகாத்தினுடைய வேலையாளியாக அவர் இருக்கிறார் என்றால், அவர் செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு ஜகாத் கூடும். அவுலி ஹாரிமின், அல்லது கடனாளியாக இருந்தாலும் கூடும். அல்லது ரஜுலின் இஷ்டராக பி மாலி, அல்லது தன்னுடைய பொருளின் மூலமாக விலை கொடுத்து வாங்கிய செல்வந்தருக்கு அந்த ஜகாத் என்பது கூடும். அல்லது ரஜுலின் கானல்லஹு ஜாரும் மிஸ்கீனுன், அல்லது ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய அண்டை வீட்டுக்காரர் ஏழையாக இருக்கிறார், அவருக்காக வேண்டி இவர் ஜகாத் வாங்கினார் என்றால் அந்த ஜகாத்தை ஃபதஸத்தக அலல் மிஸ்கீனி, அந்த ஏழைக்கே அவர் தர்மம் செய்கிறார். ஃபஅஹ்தாக, அதை அன்பளிப்பு செய்கிறார். அல் மிஸ்கீனு இல் கனி, அந்த ஏழையான மனிதர் அதனை வாங்கி செல்வந்தருக்கே மீண்டும் அன்பளிப்பு செய்து விடுகிறார் என்றால், அந்த அன்பளிப்பை பெறக்கூடிய செல்வந்தரான மனிதருக்கு அந்த ஜக்காத் பொருள் என்பது ஹலாலாகிவிடும் என்கிற இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை விலைக்கு வாங்குவது கூடும், அன்பளிப்பாக பெறுவது கூடும் செல்வந்தருக்கு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இப்னு ஹஸம் என்பவர் தன்னுடைய பொருளையே தானே விலை கொடுத்து, தன்னுடைய ஜக்காத் பொருளை தானே விலை கொடுத்து வாங்குவது கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஏற்கனவே முன்பு வந்திருக்கிறது. சபக தஹ்ரீஜுஹு, இந்த ஹதீஸ் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது என்கிற தகவல் முன்பே வந்துவிட்டது என்று தெரிவிக்கிறார் இந்த நூலாசிரியர். இந்த ஹதீஸ் ஏற்கனவே முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்துல, அந்த இடத்துல அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பு எங்கெல்லாம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த பாடத்தை நோட்டமிட வேண்டும். அல்லாஹுடைய கிருபையால் இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.